Hey girls, it's getting bored, illa? Yeah. Long time, no action, Monica. Isn't it? We need some action. What do you say? ஆமா, லைஃப் ரொம்ப போர் அடிக்குது. Yes, we'll go. Hey, you. Who's your owner, man? இந்த bank உடைய ஓனர் யாரு? நான் அவரை பார்த்தாகணும். எதுக்கு எங்க சார் பார்க்கணும்? என்ன விஷயம்? Hey, you know one thing? இந்த பெட்ரோல் பங்க் வெறும் ஐ வாஷ். மனித சமுதாயத்துக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்க தயார் பண்றீங்க. நான் இந்த ஏரியா முழுக்க சோதனை போடணும். I want to check the whole place. Wow. Hey mister. Hey buddy, tell me. You are wrong. நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எதுவுமே நடக்கல. உங்களுக்கு கிடைச்சிருக்க தகவல் தப்பு. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. Hey baby, look here. நான் எப்பவுமே எதையுமே கரெக்டா தான் புரிஞ்சுப்பேன். ஆமா, நீதான் அந்த பெட்ரோல் பங்குக்கு ஓனரா? பார்த்தா தெரியலையே. There's owner. அவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? Hey mister, மரியாதையா இடத்த காலி பண்ணுங்க. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, இடைஞ்சல் பண்ணாதீங்க. மோரோவர் எங்களை கேள்வி கேட்கறதுக்கு நீங்க என்ன போலீஸா? Yes, absolutely right buddy. I am a police. International police. இந்த இடத்தை ஒரு இன்ச் விடாம நாங்க செக் பண்ணனும். Okay? Cooperate with us. It's a crusade, my dear. Prompted by the divine intervention. ஹலோ. உனதா. சொன்னா கேட்க மாட்டேன். எத்தனை தடவை சொல்றேன்? மரியாதையா போய். I'm a break. போயேன்னு சொல்றேன்ல. No man. போய். Oh Jesus. Oh. Johnny. What the hell are you, man? Johnny. இந்த வேலையில வேற எங்கேயா வச்சுக்க. ஏய், இந்த ஆளத்துக்கு வெளில போடு.
से मारना चाहिए इतने यार ठीक से स्ट्रॉन्ग एकदम स्ट्रॉन्ग हाँ Oh, Jack, my Ah. friend. Jack, come on, embrace me, Jack. ठीक हो, Embrace ठीक me, please. Oh, my. Oh, I feel better. என்ன சாம் ஒரே டல்லா இருக்க ये लो पेप्सी पियो रिलैक्स Pepsi? रिलैक्स It's my product. Anyway. You know, Jack, one thing? I've been brutally butchered. அத நினைச்சாலே எனக்கு very dreams, my dear friend. I'm getting wet dreams. Look. My pants have become wet. எனக்கு உன்னோட உதவி தேவை, Jack. I desperately need your help, Jack. I desperately need your help. हेल्प यू आर आस्किंग हेल्प फ्रॉम मी இந்த உலகமே உன்கிட்ட உதவி கேக்குது நீ என்கிட்ட உதவி கேக்குறியா Yeah. இட்ஸ் வெரி அன்யூஷுவல் சாம் இட்ஸ் வெரி அன்யூஷுவல் I know. யூ ஆர் த சூப்பர்மேன் ஆஃப் திஸ் வேர்ல்ட் Yeah! I was a Superman. I was a Superman. But, oh, you know one thing? Darling, after the wet dreams, எனக்கு என் மேல சந்தேகமா இருக்கு, Jack. நான் என்ன செய்யணும் ஆர்டர் கொடு அங்க அந்த பெட்ரோல் பங்க்ல பயங்கரமான விஷயங்களை தயாரிக்கிறாங்க. அது உனக்கும் நல்லதில்லை, எனக்கும் நல்லதில்லை, இந்த உலகத்துக்கே நல்லதில்லை. It's bad for the world. அதை ஒழுங்குபடுத்தணும், Jack. அதை ஒழுங்குபடுத்தணும்டா. சோனி பையில கூப்பிட்டா சோனி கம்பெனி சேல்ஸ்மேன் மாதிரி ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கான். எப்ப கேட்டாலும் அவே அவே அவே. அதனாலதான் நான் உன்கிட்ட வந்தேன். அந்த பெட்ரோல் பங்குக்கு ட்ரபிள் கொடுத்து ஒரு சின்ன லெசன் டீச் பண்ண போறேன். I'm going to conduct a campaign there. A campaign. Yeah. Hey Jack. Do you get me? அது நான் பண்ணணும்னா எனக்கு உன்னோட கூலி பட தேவை. Will you help me? अरे मेरा दोस्त के लिए मैं जान भी देगा என் நண்பனுக்காக இத கூட பண்ண மாட்டேனா சாம் உன்னால எனக்கும் ஒரு ஹெல்ப் ஆகணும் Anything for you, Jack. என்ன வேணும் கேளு. இட்ஸ் வெரி சென்சிட்டிவ் ஏரியா சாம் Who cares? anyhow come I'll show you Wow, Mamma Mia! Hey, Grunkles! Beautiful, fantastic place. Oh, Jesus. Hey, Jack. I'm really surprised, man. But there is no sign of Sam anywhere. சாம் இதோ இந்த இடத்துல தான் தொல்லை கொடுக்கணும் இந்த இடத்துல தொல்லை கொடு. நாம எதுக்கு இருக்கிறோம்? தொல்லை கொடுக்கிறதுக்கு தான் இருக்கிறோம். We are born to give problems. சாம் ஐ மீன் இட் கேர்ஃபுல் சில சமயம் யானைக்கு அடிச்சிருக்கோல்ல. Create problems, Jack. I'm there to support you. ஆமா, அந்த JK பிளாக் மேல உனக்கு அப்படி என்ன இன்ட்ரெஸ்ட்? இன்ட்ரெஸ்ட் மாத்திரமில்ல வெறி அந்த வீட்ல இருக்கிற வைஷ்ணவி மேல எவ்வளோ ஆசை எவ்வளோ மோகம் தீராத காதல் அப்சஷன் அந்த பரத் ஏதோ வசிய மருந்து கொடுத்து அவளை சொந்தமாக்கிட்டான் நான் அவளை எப்படியாவது அடைஞ்சே தீரணும் சாம் Monica, what a wonderful and beautiful lips you have. We'll try it with Pepsi. It'll be interesting, isn't it? Come on. Wasn't it sweet? சாம் Beautiful, isn't it? Huh? சாம் நான் சொல்றத நீ கேட்பேன்னு நினைச்சா Sure. நீ அங்கிருந்து வந்து இங்க நிக்கிற யூ ஷுட் ஹெல்ப் மீ சாம் I was teaching language, body language to my kids. அதனால Okay, you need help. யா You know one thing, Jack, I was helping a lot of people around this world. சொல்லு சாம் But bloody they on the wrong side. I don't want you to do that to me. I don't want history to be repeated again, okay? I will help you. I'll give my life for you. Done? டன் சாம் Yeah, Yeah. that's it, buddy. இந்தியாவுக்கு வந்தா ரியல் கன் வாங்கி தரேன்னு சொல்லியா சுபாஷை கன்வின்ஸ் பண்ண பரத் அப்படியே வாங்கி தரோம்னு நினைச்சா கூட அது முடியுமா
ஏதோ ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட் அப்படி ஒரு ப்ராமிஸ் பண்ணப்போ பெரிய பிரச்சனையா போச்சு கைலாஷ். திரும்ப யூஎஸ் போகணுங்கிறான், ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். எனக்கு வைஷ்ணவிக்கு என்ன பண்றதுனே தெரியல. இதுக்கு தான் யாராவது பெரியவங்க வீட்டுல இருக்கணும்ன்றது. பேரண்ட்ஸ் பேச்சை கேட்கலனா கூட குழந்தைங்க பெரியவங்க பேச்சை கேட்பாங்க இல்லையா? குழந்தைங்களை கன்வின்ஸ் பண்ற சாமர்த்தியம் அவங்களுக்கு தான் ஜாஸ்தி. இதைத்தான் நான் தினம் தினம் வீட்டுல பாக்குறேனே. Really? சுபாஷ் ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். எப்படி? யாராவது பெரியவங்கள வீட்டோட இருக்க சொல்லலாமே. எனக்கு வைஷ்ணவிக்கு தான் உறவுக்காரங்கன்னு யாருமே இல்லையே. அப்ப குழந்தைங்களை தத்து எடுக்கிற மாதிரி ஒரு லைட் மைண்டட் பெரியவரை அடாப்ட் பண்ணிக்க. Are you joking? No, I am very serious. இத பத்தி வைஷ்ணவி கிட்ட டிஸ்கஸ் பண்ண. யார் வருவாங்க? இந்த நாட்டுல எல்லாத்துக்கும் வழி இருக்கு பரத். இவங்க மத்தியில இந்த ஊர்ல எப்படி வண்டியை ஓட்ட போறோம் தெரியலையே. எஸ்டிடி புத்து அப்படி நம்ம ஆத்தாளுக்கு ஒரு போன போட்டு சொல்லிட வேண்டியதான். இங்க வந்துட்டோம்னு. ஐயா ஒரு எஸ்டிடி போட்டுக்கலாமா? என்ன போட்டுக்கலாமான்னு கேட்டா எடுத்துட்டு போச்சுறாரு. மெண்டலா இருக்குமோ? இங்க இருந்தே போன் போடியா? அப்படி சொல்ல வேண்டியதானே. இப்படி இப்படின்னா இது ஏன் சுத்தாம இருக்கு? சுத்துறதுக்கு தானே இருக்கு. இந்தாங்க, இந்த நம்பரை மொத்தமா படிச்சு சொல்லுங்க. 943 கோடியே 33,31,000. போன் நம்பர் கொடுத்தா கோடி கணக்கில் பணமா படிச்சு சொல்லிட்டு இருக்க. போன் நம்பரா அது? இப்ப கோடி எல்லாம் புழக்கத்துல இருக்கு இல்லையா, அந்த நினைப்புல சொல்லிட்டேன். ஆமா, இது என்ன பூஜ்ஜியமா இல்ல 9? அது தெரியாம தானே ஓட்ட கொடுத்து நானு. சரி, ஏதாவது நம்பரை போடு. எவனா ஒருத்தர் எடுத்து பேசுவான்ல. காலையில இருந்து எப்படியா சும்மாவே உட்கார்ந்து இருக்கிறது? அதுக்காண்டி எல்லாம் போன் போட முடியும். சரி போடுவோம். செல் நம்பரை கூட படிக்க தெரியல இந்த குரங்குக்கெல்லாம் ஒரு எஸ்டிடி போட்டு. ஹலோ கருப்பியாவா? நான் தாண்டா நொண்டிப்புடி பேசுறேன். யோ ஏன் கத்துற? வேணா அங்க இருந்து கத்து, உடனே காது கேட்கும். போன்ல மெதுவா பேசியா. சரி கோச்சுக்கிறாங்க. கருப்பியா நான் கேட்கலையா? யோ கேட்கலாமியா? எல்லாம் அந்த கடைக்கார பையனாலதான். நான் தாண்டா நொண்டிப்புடி பேசுறேன். எங்க இருக்கிறீங்க? எங்க அம்மா இருக்குதியா? அப்படி எங்க அம்மா கொஞ்சம் போன கூட. அம்மா அம்மா நான் தான் உன் பிள்ளை பேசுறேன். மெட்ராஸ் விட்டம்மா, பணமெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். எப்படியாச்சும் வேலை வேலை சம்பாதிச்சுட்டு வீடு வந்து சேர்றேம்மா நானு. அம்மா இங்க சகனம் சரியில்லை, நான் அப்புறமா பேசுறேன். வைமா. யோ போயா திருச்சா. போ புரிஞ்சுக்குவேன். அது எங்களுக்கு தெரியும். போன் போடுறதுக்கு பில் என்னன்னு சொல்லி. போனுக்கு 7 ரூபாய், ஃபேனுக்கு 8 ரூபாய். யோ ஃபேன் போட்டு 8 ரூபா. இத கேட்டுட்டு போட்டேன், அத கேட்காம போட்டேன். ஏயா ஃபேன் போடுறதுக்கு தானே வச்சிருக்கு. போடுறதுக்கு ஒண்ணு இருந்தா நீங்க பாட்டு போட்டு போயிடுவீங்களா? எங்களுக்கு நான் போட தெரியாதா? எதுக்காக கையாலேயே விசிறிக்கிட்டு இருக்கேன்? ஏண்டா கரண்ட் பில் என்ன உங்க அப்பா நான் கொடுப்பான்? ஏயா ஃபேனுக்கு இம்புட்டு காண்டு கரண்ட் செலவாயிருக்குமா? அதுக்கு என்னமோ நீ கரண்ட கண்டுபிடிச்ச மாதிரி கத்துற. ஓஹோ, நீங்க அப்படி வரீங்களா? ஐயா நான் கரண்ட கண்டுபிடிக்கல. கரண்ட கண்டுபிடிச்சது யாரு? அவன் பேர் என்ன சொல்றா? ஐயோ என்ன அடிக்கிறீங்க இந்த ஊர்ல? இரியா சொல்றேன். கரண்ட கண்டுபிடிச்சாலயா அவன் பேரை வச்சுக்கிட்டாங்க. அவன் பேர் தான் என்னங்கற? அட பாவியலா, இப்பதான் பஸ் விட்டு இறங்குனேன், அதுக்குள்ள வரிசையா பஞ்சாயத்தாடா. பஸ்ல வந்தியா? இப்ப மாற்ற பாரு. பஸ்ஸ கண்டுபிடிச்சவன் பேரு என்ன? பஸ்ஸை கண்டுபிடிச்சவன் பேரா? சொல்றா. ஐயே பேசாம ஊர்ல சினிமாக்கள்மா பாத்துக்கிட்டு இருந்திருக்கலாம் போல இருக்க. சினிமாவெல்லாம் பாப்பீங்களா? பாக்கூடாதா? இப்ப பெருசா மாற்ற பாரு. எது? சினிமாவை கண்டுபிடிச்சது யாரு? சொல்றா சொல்லு. இரியா சொல்றியா? சினிமாவை கண்டுபிடிச்சது ஏவிஎம் மெய்யா பட்ஜெட் யாரு? இத மட்டும் கரெக்டா சொல்ல தெரியுது இல்ல? இதையும் சொல்ல மாட்டேங்கிற? ஆமா இரு இப்படி கேள்வி மேல கேள்வியா கேக்குறிய. இதுக்கு முன்னால என்ன வேலை பார்த்த நீங்க? நான் ஒரு காலத்துல வாத்தியாரா இருந்தேன். அதை விட்டு இப்படியா இங்க வந்த? நான் பேசினது அப்ப யாரும் கேட்கவே இல்ல. அதனால ஒரு டெலிபோன் பூத்த ஆரம்பிச்சு மத்தவங்க பேசுறத கேட்கணும்னு உட்கார்ந்துட்டேன். நீ வந்த, பேசிட்டு மூடிக்கிட்டு போக வேண்டியதானே. இதையும் போட்ட. இப்ப சொல்லு, கரண்ட கண்டுபிடிச்சது யாரு? உன்னை விடவே மாட்டேன். மறந்துடுவான் நினைச்சா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறானே. நான் தெரியாம பேன போட்டேன், அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லியா நீங்க? பரிகாரம் இல்ல, ஃபைன். 500 ரூபாய். 500? என்ன அநியாய கொள்ளையா இருக்கு? ரெண்டுக்கு சேர்த்து 15 ரூபாய் கட்டணீங்க. இல்லன்னா சொல்லு. ஐயா பெரிய பித்தலாட்டமாவுல இருக்கு. இந்தயா இந்தா சம்பாதிக்கிற மோரகட்டைய பாரு. பட இங்க வா. இப்ப என்ன? இது எல்லாத்தையும் மறந்துரு. இப்போ இந்த டேபிளை கண்டுபிடிச்சது யாரு? ஐயோ தம்பு சார் நமஸ்காரம். சௌக்கியமா? ஹலோ. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, மீட் மிஸ்டர் பரத், மை பாஸ். Glad to meet you. I am Colonel Tambusami, retired from Indian Army. ரொம்ப நெருக்கினவங்களுக்கு தம்பு.
இந்த இடத்தை எல்லாரும் முதியோர் இல்லம்னு சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆசிரமம். வாங்க சுத்தி பார்த்துக்கிட்டே பேசுவேன். ஏறக்குறைய 30 வருஷம் டெல்லி பக்கத்திலேயே இருந்தேன். அங்கேயும் பேச்சுலர்ஸ் லைஃப் தான், இங்கேயும் அப்படித்தான். அப்போ உங்க ஃபேமிலி சார்? ஸ்டில் ஐ அம் an eligible bachelor. மிலிட்டரிக்காரங்கிறதுனால பொண்ணு கொடுக்க தயங்கினாங்க. சார் இன்னைக்கே சார் வீட்டுக்கு வர முடியுமா? இங்கே சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதை முடிச்சு விடுறேன். இன்னும் 2-3 நாள்ல வரேனே. உங்க விசிட்டிங் கார்டை தந்துட்டு போங்க. யார் நீங்க? என்ன பண்றீங்க? ஐயோ, ஏன் இதெல்லாம் உடைக்கிறீங்க? உடைக்காதீங்க ப்ளீஸ். நான் சொல்றது கேளுங்க. வேண்டாம். ஐயோ, உடைக்காதீங்க ப்ளீஸ். My God. Vaishnavi! 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 வைஷ்ணவி வைஷ்ணவி எவன் செஞ்ச அந்த காரியத்தை? யாரோ 4 பேர் வந்தாங்க, அடிச்சு ஒடிச்சிட்டு ஓடிட்டாங்க. வைஷ்ணவி டாக்டர் போறாவா? எனக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க பயப்படாதீங்க. Who the hell is this man? Hello? ஹலோ சார், Sam here? நான் ஜாக் பேசுறேன். Jack? Yeah, tell me Jack. நான் என் வேலையை ஆரம்பிச்சிட்டேன் சார். Uh-huh. Hey, Sam is really happy man. Sam is really very happy, you know, very happy. Do one thing. இனிமே அவங்களுக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்ல. There is no one to help them. எவ்வளவு இம்சை கொடுக்க முடியுமோ அவ்வளவு இம்சை கொடு. Okay? But don't you ever cross the line. Good day, buddy. Good day. Yeah. I'm very sorry, sir. Extremely sorry, sir. இது மாதிரி இனிமே நடக்காது சார். ஆக்ஷன் எடுத்துட்டேன் சார். நான் உங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டேன். மனுஷங்களை விட வேற எதையாவது செக்யூரிட்டியா போட்டிருந்தா என்ன செக்யூரிட்டா ஃபீல் பண்ணுவோம். அதுகளாவது சின்சியரா நன்றியோட இருந்திருக்கும். இப்படிலாம் நீங்க பேசக்கூடாது சார். ப்ளீஸ். அட் டைம்ஸ் எப்பாவது செக்யூரிட்டி லேப்ஸ் நடந்துரும். அப்படி நடக்கக்கூடாதுன்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவை எல்லா செக்யூரிட்டி பர்சன்ஸையும் மாத்திக்கிட்டே இருக்கும். 20 வருஷம் கழிச்சு அமெரிக்கால இருந்து வரேன் சார். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எல்லா விஷயத்திலையும் இந்த மாதிரி மெத்தனமும் மலட்டுத்தனமும்? சார் அமெரிக்கால ஏன் இப்ப லண்டன்ல கூட அங்க நடந்தா இங்கே நடக்கணுமா சார்? வீட்டுக்கு வெளியே நடந்தது வீட்டுக்குள்ள நடந்துருதா? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க சார். தேவையில்லாம் மொழிக்காகவும் ஜாதிக்காகவும் நேரத்தை செலவிட வேண்டாம்னு எங்க போய் சொல்லணுமோ அங்க போய் சொல்லுங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ? பீப் சவுண்ட் வருது. வருமே, ஏன்னா என் பாக்கெட்டுக்குள்ள இந்த லைட்டர் இருக்கு. ஓகே. ஐடென்டிட்டி ப்ரூஃப் ப்ளீஸ் ஷோ மீ. என்னுடைய ஆர்மி ஜாதகம் எல்லாம் பொட்டிக்குள்ள இருக்கு. இது பரதனுடைய விசிட்டிங் கார்டு. இது போருமா பாரு. இது போறாது சார். தம்பி, நான் யாருன்னு தெரியுமா? உன்னையும் உன் பாட்டனையும் காப்பாத்த காலில் குண்டடி பட்டவன். ப்ளீஸ் கிவ் மீ தி போன்.
சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் 1 மினிட். பரத், தம்பு ஹியர். உங்க வீட்டுக்கு வந்தேன். செக்யூரிட்டிஸ் ஏதோ ப்ராப்ளம் பண்றாங்க. நோ 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 நோ, தே ஆர் டூயிங் தேர் டியூட்டி. சரி, பேசியா. ஓகே சார், அண்டர்ஸ்டாண்ட் சார். ஓகே சார், சாரி சார், ப்ளீஸ் சாரி சார். தப்பாட்டு வரீங்க சார். பரவாயில்லப்பா, உஷாரா இருக்க. ஆனா எங்கெங்க எப்பப்ப தேவையோ அங்க கோட்டை விட்டுருவீங்க. முருகலா தோத்த ஒண்ணு. என்ன மாப்ள, ஆளையும் காணோம், பேரையும் காணோம், வேலைக்கு வர காணோம். ஊர்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்கப்பா, அதனால வர முடியல. அப்படியா? இந்தாப்பா சர்வர, மாப்பிள்ளை நம்ம கடைக்கு தான் பில்ல சேர்த்துக்க. என்னங்கடா ஆளாளுக்கு வகை வகையா தின்னுபுட்டு நான் தரேன்னு போய்கிட்டே இருக்கீங்க. யார் தாண்டா தருவீங்க? அதுக்குன்னு ஒருத்த வராமையா போயிடுவான். வா டேபிள் தொட, சீக்கிரம் வா, இலைய போடுவா. வேற ஏதாவது வேணுமாப்பா? ஒண்ணும் வேண்டாம்பா, சாப்பிட்டதே போதும். வாங்கக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. யாருது மச்சான்? என் பெரியம்மா பொண்ணு. வணக்கங்க. வணக்கங்க. ஏய் வா சர்வர், அவங்க சாப்பிட்டதையும் என் பிள்ளோட சேர்த்துக்க. ஏய் உட்காரா. சரி சரி உட்காருங்க. சர்வர், இவங்க பிள்ளை எங்களோட சேர்த்துக்க. தம்பி, அண்ணன் இருக்கும்போது நிறுத்தியா, இவங்க பிள்ளை உன் கூட சேர்க்கணுமா? ஆமா. ஜனங்களுக்கு தான் ஒரு கிலோ அரிசி 2 ரூபான்னு கவர்மெண்ட் போடுது. அதை இவங்களும் வாங்கி வச்சு பொங்கல் லெமன் ஆட்டையை போடுறாங்க ஐயா. அப்பா, மெட்ராஸ்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்குள்ள ஓட்டலை நம்பியே வண்டி ஓட்ட வண்டியா இருக்கேன். போற போக்க பார்த்தா கையில இருக்க காசு பணம்லாம் கரைஞ்சிரும் போல் இருக்கேன். சமாளிப்போம். சர்வர் வாய வேகமா. என்ன வேணா? இலைய போட்டாப்புல உன் சௌரியத்துக்கு தின்றுமா? எங்க இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ அதான் சாப்பிடுவோம் நாங்க. அத தாயா கேக்குது. என்ன வேணா? ஒரே ஒரு காப்பி வேணும். ஒரு காப்பி? ஆமா. ஓ, காப்பின்னு சொன்னோம்ல, மறுபடியும் இலைய போட்டு போறேன், ஊத்தி அணக்க போறேன், எடுத்துட்டு போயா. இந்த ஆளுக்கு ஒரு காப்பி. சாப்பிடுற இடத்துல ஏன்டா இந்த அழுத்த அழுத்துற? எப்படி சாப்பிட முடியும்? நீ மட்டும் அந்த அழுத்த அழுத்துற, நான் அழுத்த கூடாதா? குடுக்கறத குடிச்சிட்டு போயா. நடைமுறையே சரியில்லையே. திமிரு பிடிச்ச பயவில்லையா இருக்குமோ? பாண்டி, என்ன எந்த ஊர்ல இருக்க? நான் தான் நம்ம ஊரை விட்டு வந்து மெட்ராஸ்ல செட்டில் ஆயிட்டேன்ல. அப்படியா? ஆமா, என்ன வியாபாரம் பண்ற? அது இங்க பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்பா. பெரிய பெரிய பிசினஸ்? என்ன பிசினஸ்யா? அது வந்து பல பிசினஸ்பா. உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இந்தாயா இருக்கு. காப்பி. இந்தா உன் பில்லு. அட பாவி, தெரிஞ்சவன் அவன் பிள்ளை என் பேர்ல வாங்கினா 1570 ரூபாய்க்கு தின்னுட்டு போயிட்டானுங்களே. இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றேன்றா? இவன் கூட சேர்ந்து செட்டாயி அப்படியே வண்டியை ஓட்டிட வேண்டியதா. அவன் பிள்ளை நம்ம கட்டிட்டா அப்படியே ஒட்டிடலாம். பாண்டி, என்ன கையில பில்லு பில்லு இருக்கு, நீ வச்சுக்க. குடியேன்டா. இல்லப்பா, நான் கட்டிக்கிறேன்ப்பா. கொடுப்பா. என்னப்பா இந்த பிள்ளை என் பிள்ளோட சேர்த்து கொடுப்பா. நீமா? என்ன நீயுமா? ஆமா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. ஒரு ஊருக்கு அரங்க நம்ம 2 பேரும். உனக்கு நான் பிள்ளைக்கு ஒரு மனுஷனாவை மூஞ்சில முடிக்க முடியுமா? தெரியாம டொச்சா இந்தா போயில. பில்லு. அறிவே இல்லப்பா உனக்கு. 1573. எங்க அவன்? அவன் அப்பவே போயிட்டான். என்ன அது 1573 ரூபா போட்டுருக்க? அம்புட்டு காத்துருக்காமே. அவன் தின்னது கொஞ்சம் தான். அவனுக்கு முன்னால 7-8 குரூப் சாப்பிட்டு அவன் தலையில பில்ல கட்டிட்டு போயிட்டாங்க. அவன் யார் தலையில பில்ல கட்டலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நீ ரொம்ப பீத்தலா உன் தலைய கொண்டாந்து கொடுத்தியே. இப்ப பில்லு கட்ட வேண்டியதான். கட்டுறிமாப்ல. இந்த பாரு, என்ன ரவுடித்தனமா பேசிக்கிட்டு இருக்க? ரவுடிதாயா, இல்லாட்டினா தொழில் பண்ண முடியுமா? நான் இவ்வளவு பணம் கட்ட முடியாதா? கட்டலாம் வெளியே போக முடியாதுடி. என்னடா செஞ்சுட்ட? என்னடா செஞ்சுட்ட? முதலாளி, யாரா முதலாளி? முதலாளி வர சொல்றா அவன. பாத்ரூம்ல அவன வர சொல்றாதீங்க. யோ, நீ இங்க வந்த? ஏன் ஹோட்டலுக்கு நான் வராம வேற எவன் வருவான்? அப்ப அந்த பூத்து பூத் என்னடா பூத்து? பூத்து கடை, பூட்டு கடை, பூக்கடை, புடவை கடை, புண்ணாக்கு கடை, பொரிகடலை கடை, இப்படி பூனாவுல ஏகப்பட்ட கடை இந்த ஊர்ல எனக்கு இருக்குடா. ஆமா, இங்க என்ன வியாபாரம்? நான் சொல்றேயா, நான் சொல்றேன். உன் ஆளு என்கிட்ட எக்கச்சக்கமா பணம் கட்டி ஏமாத்த பாக்குறான். நான் ஒண்ணு ஏமாத்தல முதலாளி. இவன் தான் 1573 ரூபாய்க்கு தின்னுட்டு பில்லு கட்ட மாட்டேங்கிறான். நான் ஏமாத்துறேன் உன்னைய. உங்க கையில போறேன். ஏண்டா, அன்னைக்கு என்கிட்ட 500 ரூபாய் விட்டதுக்காக
இப்ப 1500 ரூபாய்க்கு தின்னுட்டு அதை ஈடுகட்ட பாக்குறியா? அதத்தாயா நான் கேட்கிறேன். அன்னைக்கு நீ என்கிட்ட 500 ரூபாய் ஏமாத்துற அன்னைக்கே உன்னை நைட்டோட நைட்டா வந்து கொலை பண்ணி இருப்பேன். பொழைச்சு போய் சொல்லு விட்டு. இன்னைக்கு இவனை விட்டு ஆயிரக்கணக்காக ஏமாத்த பாக்குறியா? அம்மன் ஜல்லி வாங்க முடியாது என்கிட்ட உன்னால. தர முடியாது, முடியாது, தர முடியாது, முடியாதுடா. அப்படின்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லணும். இங்க என்ன கேட்க போற? கேட்கிறேன் பாரு. இது என்ன? உளுந்த வர இந்த வடையில வேற மெனக்கட்டு நட்ட நடுவுல எதுக்காக ஓட்ட போட்டாங்கோ? இந்த பாரு, உனக்கு சேட்டை அதிகமாயி போச்சியா? இதுல ஓட்ட போட்டா என்ன போடாட்டி என்னையா? இது ஒரு கேள்வியா? இதுக்கு நான் உனக்கு பதில் சொல்ல முடியுமா முடியாதா? இல்லன்னா அசிங்கமா வேற ஒரு கேள்வி கேட்பேன். வேணாம்யா, வேணாம். இந்தா. ஐயோ, கேடு. இந்த ஊர்ல எப்படி எப்படி எல்லாம் பணம் பறிக்கிறாங்க. இந்தடா, இந்த காசு உங்களுக்கு உருப்படவே உருப்படாது. போ சம்பாதிக்கிற மவர கட்டைய பாரு. உண்மைதாயா, பாக்க கிரிக்க மாதிரி இருந்துக்கிட்டு என்ன மாதிரி சம்பாதிக்கிற நீ. இருக்கட்டும். ஆமா, மதுரை பக்கம்லாம் வர்றது உண்டா? இது வரைக்கும் இல்ல. இப்ப அடுத்த வெள்ளிக்கிழமை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஒரு நேர்த்தி கடை, அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் வர போறேன். நேர்த்தி கடலாம் இருக்கா? வா 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 வா. மொத்த கடனையும் கழிக்கிறேன். இதாச்சும் சின்ன குச்சி எங்க ஊர்ல உலக்கே இருக்குடி. வா. உங்க ஊர்ல உலக்கையெல்லாம் இருக்குதா? இப்ப எக்கச்சக்கமா மாட்டலாம் பாரு. அந்த உலக்கைய கண்டுபிடிச்சது யாரு? அட பாவி, தெரியாதனமா நான் ஒன்னே கண்டுபிடிச்சே பாரு. என் புத்திய செருப்பாலே அடிக்கிறா, செருப்பாலே அடிக்கிறேன். காப்பி குடிச்சிட்டு போங்க காப்பி சார். எடுத்து தலையில ஊத்துறா. எதுவட்ட பயல, எதுவட்ட பயல, கொலை பண்ணிருக்கா. அப்படி பாருங்க. காப்பி, காப்பியா, காப்பி. நான் போட்டு காட்டின பத்மாசனத்தை உன்னால போட வரல, பரவாயில்ல. ஆனா அந்த டாட் மாம் வேண்டாம், வாய் நிறைய அப்பா அம்மான்னு சொல்லுன்னு சொல்லியிருக்கேன். அதையும் கேட்க மாட்டேங்கிற. நல்ல பழக்கங்கள்லாம் வரத்துக்கு நாளாகும் போல் இருக்கு. நம்ம நாட்டை பத்தி அப்பா அம்மா எதுவும் சொல்லலையா? Then shoot me, Tata. Wait, நான் உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கிறேன். தாத்தா, இத பாருங்க. Of course, these are all India's monuments. ஆனா monuments மட்டும் இந்தியா இல்ல. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பரந்த நாடு. The largest democracy in the world. Then The great Ganges. கங்கை புண்ணிய நதிடா. Himalayas, the tallest mountain. You know, the highest battlefield in the world is Siachen Glacier. குட் ஈவினிங் தம்பு மாமா. வாமா. சார். ஹாய். Dad, Mom, தாத்தாக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. உலகத்திலே உயரமான பேட்டில் ஃபீல்ட் எங்க இருக்குன்னு சொல்லு. Dad, உனக்கு? சியாச்சின் கிளேசியர். தாத்தா, Dad சொன்னது கரெக்டா? உங்க அப்பாவுக்கு 100க்கு 100. தாத்தா, நீங்களும் அந்த ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்ட்ல ஃபைட் பண்ணிருக்கீங்களா தாத்தா? நான் சோல்ஜர் ஆச்சே, ஃபைட் பண்ணாம இருக்க முடியுமா? யாரோட ஃபைட் பண்ணீங்க? நம்ம எல்லைய தாண்டி வந்தவங்களோட தான். 3 தரம் ஜெயிச்சிருக்கோம். நுழைய பார்த்தவங்கள ஓட ஓட விரட்டிடும். அவங்க திரும்ப வந்துட்டா? Our mighty army will chase them out With missiles? with everything. அவங்க எப்போ திரும்பி வருவாங்க தாத்தா? எதுக்குடா அவங்க திரும்பி வரணும்? அவங்க இருக்கிற இடத்திலேயே சௌக்கியமா இருக்கட்டுமே. அவங்க வந்தா தானே நிஜமான வார் பார்க்க முடியும், ரியல் கன் பார்க்க முடியும். அப்பா சொன்னாரு, நீ இந்தியாவுக்கு வா, உனக்கு நான் ரியல் கன் வாங்கி தரேன்னு. அதனாலதான் வந்தேன் இந்தியாக்கு. Do you have real gun, தாத்தா? Yes, of course. என் சூட்கேஸ்ல பத்திரமா இருக்கு. Really? Really? Dad, தாத்தா சொன்னாரு. என்ன சொன்னார்? தாத்தா கிட்ட ரியல் கன் இருக்கான், சூட்கேஸ்ல வச்சிருக்காராம். நீங்க சொன்ன எடுத்து தருவார் Dad. தாத்தா கொடுத்தாருன்னா வாங்கிக்க. உனக்கு எதுக்குடா நெஜ துப்பாக்கி? எங்க ஸ்கூல் டீச்சரை ஷூட் பண்றதுக்கு. மாதா பிதா குரு தெய்வம், குருவுக்கு வேண்டியதுதான். ஓகே சுபாஷ், go and do your homework. பாத்தீங்களா, நாடு விட்டு நாடு வந்தாலும் அவன் மனசுல இருக்கிற எண்ணம் மாறவே இல்ல. ஆமா, அது அவ்வளவு சீக்கிரம் போகாது. நம்ம பொண்ணு சிந்து ஏற்படுத்தின துக்கம் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. அமெரிக்கால இருந்து ஆயிரக்கணக்கான மைல் தூரம் வந்தாச்சு. வேற கிரகத்துக்கே போனாலும் கூட அது அவ்வளவு சீக்கிரம் நம்மளை விட்டு போகாது. குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய அகால மரணம் ஏற்படுத்துற பாதிப்பு அதை தாங்கிக்கிறது அவ்வளவு லேசான காரியம் இல்லை. நான் பேசுறது உங்க மனசை பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐம் சாரி சார். ஆமா, ஒரு குடும்பத்துல துர்மரணம் ஏற்பட்டா
அது அந்த குடும்பத்து மனுஷங்களை எவ்வளவு தூரம் பாதிக்கும்னு இப்ப புரியுது. 3 யுத்தம் நடந்த போதும் நான் வார் ஃப்ரண்ட்ல தான் இருந்தேன். எத்தனை யங் சோல்ஜர்ஸ் 2 நாட்டையும் சேர்ந்தவங்களை தான் சொல்றேன், செத்து செத்து விழுந்தாங்க. அத தேசத்துக்காக செய்த தியாகம் வீர மரணம்னு பாராட்டுறோம். ஆனா அந்த சாவெல்லாம் துர்மரணம் தான். அவங்க குடும்பத்தார அது எவ்வளவு தூரத்துக்கு பாதிச்சிருக்கும். அட கடவுளே, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும்.